श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससाघोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 256ஆம் பதிகம் 5ஆம் பாசுரம். உய்ந்து போந்தென்னுழப்பிலாத வெந்தீ வினைகளை நாசம் செய்து உனது தந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ. 5 வைந்தலை ஆடு அரவு அணை மேவிப்பார்க்கடல் யோக நித்திரை நிந்தை செய்த வெந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தே. உய்ந்து போந்து என் உழப்பு இல்லாத வெம் தீவினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ. 5 பைந்தலை ஆடு அரவு அணை மேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தே. திருப்பார்க்கடலிலே 5 வகையாக பிரிந்த தலைகள் கொண்டவனாக அசைந்தபடி வரும் ஆதிசேஷன் என்னும் படுக்கை மேலே கண் வளர்ந்து இந்த உலகை காப்பதை குறித்து சிந்திப்பதால் உறங்குவது போன்று காணப்படும் என் சுவாமியே. எம்பெருமான் உறங்கவில்லை, உறங்குவது போல யோக நித்திரை கொண்டவனாக இருக்கின்றான். இவ்விதம் அனைத்தையும் காப்பாற்றுவது குறித்த சிந்தனையை வெளிப்படுத்தியபடி உள்ள உன்னை எப்போதும் நினைந்து நினைந்து நிற்பதால் எனது ஆத்மஸ்வரூபம் விளங்கப் பெற்று இவ்வுலக மக்களிடமிருந்து நான் வேறுபட்டு நானே எனக்கு இதுவரை தேடியபடி இருந்த எல்லையற்ற குரூரமான அக்னி போன்ற பாபங்களை அழித்து கொண்டு உனது திவ்யமான நித்தியமான கைங்கரியத்திலே ஈடுபட்டு நிற்கின்றேன். இனி நான் உன்னை விடுவேனோ என்கின்றார் ஆழ்வார். ஆத்மஸ்வரூபத்திற்கு எது ஏற்றது? புருஷார்த்தம். அப்படி ஆத்மஸ்வரூபத்திற்கு ஏற்றதான புருஷார்த்தமாக உள்ள உனது கைங்கரியத்திலே நிலை நின்ற நான் உன்னை விடுவதற்கு ஏதேனும் காரணம் உண்டோ என்கின்றார். உய்ந்து போய்ந்து உன்னை நான் எப்போதும் எண்ணி எண்ணி எனது ஆத்மஸ்வரூபம் விளங்கப் பெற்றேன். அப்படிப்பட்ட நான் உளன் என்றவனாயும் சம்சாரிகளில் வேறுபட்டு நிற்பவனாயும் நானே எனக்கு தேடிக்கொண்ட கணக்கற்றதான குரூரமான பாவங்களை அவற்றின் வாசனைகளுடன் அடியோடு நீக்கி உனது திருவடிகளிலே ஆத்மஸ்வரூபத்திற்கு ஏற்றதான கைங்கரியத்தில் ஈடுபடும் நான்
உன்னை விடுவதற்கு காரணம் ஏதேனும் உண்டோ? நான் மற்ற உலக விஷயங்களை விரும்பி இருந்தாலன்றோ உன்னை கைவிடுவதற்கு கைங்கரியம் என்ற ரசத்தின் சுவை அறிந்தபின் விடுவேனோ? அந்த சுவை எனக்கு கிட்டியது என்று காரணம் காட்டி விடுவேனோ? அடிமைத்தனத்தின் இன்பத்தை அறிந்த ஆதிசேஷன் உன்னை விட்டாலல்லவோ நான் உன்னை விடுவேன். ஆதிசேஷன் உன்னை விடமாட்டான், அதுபோல நானும் உன்னை விடமாட்டேன் என்கின்றார் ஆழ்வார். மிகுதியான வெள்ளம் வடிவதற்கு பல வாய்க்கால்கள் உள்ளது போன்று பகவத் அனுபவித்தால் உண்டான மகிழ்ச்சியை அனுபவிக்க உதவும் பல தலைகள் கொண்டவன், கல் குடித்தவர்கள் போன்று ஆடியபடி உள்ளவன், குளிர்ச்சி மென்மை மற்றும் நறுமணம் கொண்டவனாகிய ஆதிசேஷன் மீது திருப்பார்க்கடலிலே அனைத்து உயிர்களும் கரையேற என்ன வழி உண்டு என்ற யோக நித்திரையில் இருந்தபடி சிந்திக்கும் எனது சுவாமியே என்று எம்பெருமானை பார்த்து விழிக்கிறார். எந்தாய், சம்சாரிகள் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யாத போதிலும் அவர்களை நாம் காக்க வேண்டும் என்று எண்ணுவதைக் காட்டிலும் உயர்ந்த சௌலபியம் இல்லையே. அத்தகைய குணத்தை காண்பித்து உன்னை அல்லாமல் யாருக்கும் நான் அடிமை இல்லை என்று என்னை மாற்றியவனே, சிந்தை செய்து செய்து உன்னையே நான் எப்போதும் எண்ணியபடி இருப்பதற்கான முயற்சிகள் செய்த உன்னை எப்போதும் எண்ணுவது அல்லாமல் உன்னை நான் விடுவதற்கு காரணம் ஏதேனும் உண்டோ? இல்லையே, உன்னை நான் விடமாட்டேனே என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.